Hi friends, welcome to Lakshmi Max. 11 August 2026 yesterday நடந்த RRB Group D Shift 2 and 3ல கேட்ட GK and Science question டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அப்படியே படிச்சுக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை படிச்சுக்கோங்க. என்னால 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் இப்ப இருக்க டைம்ல படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் கடைசி 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஏப்ரல், மே, ஜூனோட கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் என் கையில இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 999. ஆனா குரூப் டிக்கு போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வந்து 3 ஆகஸ்ட்ல இருந்து 25 ஆகஸ்ட் வரைக்கும் எனக்கு ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வேணும், ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய முடிய இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. ஓகேவா? நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாச கடைசியில என்டிபிசி கிராஜுவேட்டோட நோட்டிபிகேஷன், அண்டர் கிராஜுவேட்டோட நோட்டிபிகேஷன் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா எஸ்எஸ்சில இருந்து பாத்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ்க்கான நோட்டிபிகேஷனும் சிஹெச்எஸ்எல்லுக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி அடுத்த குரூப் டிக்கு 30,000 வேகன்சி வந்து ரயில்வேல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் தான் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. Who set the new national record for the fastest 100 meter running? 100 மீட்டர் ஓட்டத்தில் மிக வேகமாக ஓடுவதற்கான புதிய தேசிய சாதனையை யார் படைத்தார்? ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஷிஃப்ட் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ யாரு அப்படின்னா குரிந்தர் வீர் சிங். ஓகே, குரிந்தர் வீர் சிங் broke the national record for 100 meter with a timing of 10.17 second in the first heat of the Federation Cup Athletics in Ranchi. குரிந்தர் வீர் சிங் வந்து ராஞ்சியில நடந்த ஃபெடரேஷன் கோப்பை தடகளத்துல முதல் ஷூட்ல 10.17 வினாடிகளில் ஓடி 100 மீட்டர் தேசிய சாதனையை வந்து என்ன பண்ணாரு? முறியடித்தார். ஓகே, Who has played the most international matches in the history of women's cricket? பெண்கள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக சர்வதேச போட்டிகளில் யார் விளையாடி உள்ளார்? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர். ஹர்மன் பிரீத் கவுர் வந்து என்ன பண்ணிருக்காங்க? Has played the most international matches in the history of women's cricket among the ஓகேவா? ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர். She is one of the India's most capped players and has represented India over 300 international matches across all format. Who is the veteran actor, politician who formed the newest party Tamilaga Vetri Kalagam in 2024 and became the CM of Tamil Nadu for the first time 2026? எல்லாருக்குமே தெரியும். ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 2024ல தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை உருவாக்கி 2026ல முதன்முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சரான மூத்த நடிகர் அண்ட் அரசியல்வாதி யாரு? யாரு அப்படின்னா ஜோசப் விஜய். ஓகேவா? ஜோசப் விஜய். ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரியும் தமிழக வெற்றி கழகம் 2024ல ஸ்டார்ட் பண்ணாரு. 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ல இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோசப் விஜய். ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி சீட்ஸ் டிட் தளபதி விஜய்ஸ் பார்ட்டி தமிழக வெற்றி கழகம் வின் இன் த தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்? மேபி கேட்கலாம். மே 2026ல நடந்த, ஏன்னா வெஸ்ட் பெங்கால்லையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து பிஜேபி வந்து வின் பண்ணிருக்காங்க. அவரோட நேம் வந்து சுவேந்து அதிகாரி. அதுலயும் பாத்தீங்கன்னா எத்தனை சீட்டு வின் பண்ணாங்கங்கிற மாதிரி கொஸ்டின் வந்துருந்துச்சு. மேபி அடுத்த இதுல கேட்கலாம். ஓகேவா? 2026ல நடந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல தளபதி விஜயின் கட்சியான தமிழக வெற்றி கழகம் எத்தனை இடங்களில் இடம்பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 108 இடங்கள். ஓகே, which two assembly constituencies did Vijay contest in the 2026 assembly election and win on both? 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் எந்த 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு ரெண்டுலையுமே வெற்றி பெற்றார் அப்படின்னா பெரம்பூர் அண்ட் திருச்சி கிழக்கு. ஓகே, Global Risk Report is released by which of the following organization? Global Risk Report எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறது? எந்த அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னு சொல்லக்கூடிய உலக பொருளாதார மன்றம் தான் குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. வாட் ரேங்க் ஹேஸ் இந்தியா செக்யூர்ட் இன் த லேட்டஸ்ட் கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்? ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. ரிலீஸ்டு பை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல். இந்த ஊழல் உணர்வு குறியீட வெளியிடுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல். இதுல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க.
91வது இடத்துல இந்தியா வந்து இருக்கு. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட கொஸ்டின் தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. நீங்க அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ல இருந்து முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் இருக்க கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு போனீங்கனாலே இந்த ஜிகே செக்ஷன், சயின்ஸ் செக்ஷன் நல்லா பண்ணிடலாம். மேக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா முந்தின ஷிஃப்ட்ல எல்லாம் என்ன பேட்டர்ன் கேட்டிருக்காங்களோ அதே மாடல்ல ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் மாத்தி மாத்தி கேக்குறாங்க. As per the latest corruption perception index released by Transparency International, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 91st வந்து இருக்கு among 180 countries. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம 2 ஷிஃப்ட் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ரிலேட்டடான பாயிண்ட் எல்லாமே பார்க்கும்போது வீடியோ வந்து லென்த்தா போயிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின். From where did India launch and successfully test its first Agni 5 missile equipped with MIRV technology? MIRV தொழில்நுட்பம் கொண்ட முதல் அக்னி 5 ஏவுகணையை இந்தியா எங்கிருந்து வெற்றிகரமாக ஏவி சோதனை செய்தது? சோ எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே கலாம் ஐலாண்ட், ஒடிஷா. Under the aegis of which ministry is the National Arogya Mela primarily organized? National Arogya Mela வந்து எந்த அமைச்சகத்தின் கீழ் ஒழுங்கமைக்கப்படுகிறது? சோ எந்த அமைச்சகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Ministry of Ayush. The change in the shape of plant god cells depends completely on which of the following? தாவர பாதுகாப்பு செல்களின் வடிவ மாற்றம் எதனை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சோ எதை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்கள்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டரோட அளவு பொறுத்து, நீரின் அளவு பொறுத்து. ஓகே, வாட் இஸ் த பிரைமரி நேச்சர் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ இன் அன் எக்கோசிஸ்டம்? சுற்றுச்சூழல் அமைப்பில் ஆற்றல் ஓட்டத்தின் முதன்மை இயல்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதோட முதன்மையான இயல்பு என்ன அப்படின்னா இது ஒரே திசையில் மட்டும் பாய்கிறது. According to biological classification, what type of organism is an amoeba? உயிரியல் வகைப்பாட்டின்படி அமீபா வந்து எந்த வகை உயிரினம்னு கேட்டிருக்காங்க. அமீபா வந்து என்னது? பலசெல் உயிரினமா? இல்ல, இது வந்து ஒரு அதாவது யூனிசெல்லுலார், ஒரு செல் உயிரினம் தான் என்னது? அமீபா. ஓகேவா? சோ இது வந்து யூனிசெல்லுலார் மற்றும் ஹெட்ரோட்ரோபிக். ஓகே, ஒரு செல் உயிரினம். அமீபா வந்து ஒரு செல் உயிரினம். இது புரோட்டிஸ்டா உலகத்தை சேர்ந்தது. ஓகேவா? இது வந்து உணவு துகள்களை விழுங்கி ஊட்டச்சத்தை பெறுகிறது. By which diagnostic test is the yearly pregnancy most accurately confirmed after IVF treatment? IVF சிகிச்சைக்கு பிறகு ஆரம்பகால கர்ப்பத்தை எந்த சோதனை மூலம் மிக துல்லியமாக உறுதி செய்ய முடியும்? எது மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா HCG blood test. After IVF treatment, early pregnancy is most accurately confirmed by a beta HCG blood test. It detects the exact level of HCG hormone in blood and can identify pregnancy earlier and more precisely than urine test. ஓகேவா? ஸோ IVF இல்லாம ஸோ அந்த மாதிரி கன்சீவ் ஆகுறாங்கன்னா யூரின் டெஸ்ட் மூலமாவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிட்ட வச்சு செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் முறையில வந்து அக்யூரேட்டா அந்த ரிசல்ட் பாக்குறதுக்கு பீட்டா HCG blood test. ஓகே, currently through which mode does the highest volume of retail financial transaction take place in India? தற்போது இந்தியாவில் சில்லறை நிதி பரிவர்த்தனைகளின் அதிகபட்ச அளவு எந்த முறை மூலம் நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ சில்லறை நிதி பரிவர்த்தனைகள்லாம் இப்ப எந்த இதா இது பண்ணுது? எல்லாம் ஒரு சின்ன ஒரு கடைக்கு கூட நாம என்ன பண்றோம்? யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமா தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதானே? சோ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். As per RBI and NPCI data, UPI is currently the dominant mode of retail financial transaction in India in terms of volume. It has surpassed cash, cards and NEFT for day-to-day payments. Okay, so daily எல்லாமே எது UPI மூலமா தானே transaction பண்ணிட்டு இருக்கோம். Which medium or detergents maximum effective for their cleansing action? ஓகேவா? So detergent வந்து எந்த ஊடகத்தில் அதிகபட்ச சுத்தம் செய்யும் திறனை வெளிப்படுத்துகிறது? எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ல. ஓகேவா? So karam. Okay, so detergents are most effective in basic alkaline medium. Unlike soaps, detergent do not form scum with hot water and their cleansing action is maximum in alkaline condition. சோப்புகளை போல அல்லாமல் இந்த டிடர்ஜென்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கடின நீருடன் வந்து படிவை உருவாக்குவதில்லை. காரத்தன்மை உள்ள ஊடகத்தில் அவற்றின் சுத்தம் செய்யும் திறன் வந்து அதிகபட்சமாக இருக்கும். ஓகேவா? சோ அந்த டிடர்ஜென்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா சோப்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்ச நேரம் டிடர்ஜென்ட் போட்டு துணியை முக்கி வச்சோம்னா அதுலயே என்ன ஆகிரும்? பாதி அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அந்த எப்படி தண்ணியா இருந்தாலுமே அந்த அழுக்கெல்லாம் வந்துரும் இல்லையா? ஓகே, சோ அதுதான். ஓகே, டிடர்ஜென்ட் பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்ச சுத்தம் செய்யும் திறனை எங்க வெளிப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ல. Under which global conclave or event did DRDO lead the pivotal
செஷன் பேஸ்ட் ஆன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங். அடுத்த தலைமுறை எலக்ட்ரானிக் அண்ட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அடிப்படையிலான முக்கிய கருப்பொருள் அமர்வை டிஆர்டிஓ எந்த மாநாட்டின் கீழ் வழிநடத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் கான்க்ளேவ். எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் கான்க்ளேவ் இந்த மாநாட்டில். How many total gold medal did Indian girls team win at the Asian Under 15 Boxing Championship? எங்க நடந்திருக்குன்னா தாஷ்கண்ட்ல நடந்திருக்கு. 2026 தாஷ்கண்ட்ல நடந்த ஏசியன் அண்டர் 15 பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல இந்திய பெண்கள் அணி வந்து மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஓகே, தங்க பதக்கங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 7 தங்க பதக்கங்களை வந்து வின் பண்ணிருக்காங்க அண்டர் 15 கேர்ள்ஸ் டீம். ஓகேவா? சோ இது எங்க நடந்திருக்குங்கிறத அடுத்த ஷிப்ட்ல கேட்கலாம். தாஷ்கண்ட்ல நடந்திருக்கு. இதுல இந்தியன் டீம் பாத்தீங்க அப்படின்னா 7 தங்க பதக்கங்கள் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் 7 கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அண்டர் 15ல வந்து 7 கோல்டு வந்து வாங்கியிருக்கோம். அண்டர் 17ல பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் பிரிவு அண்டர் 17ல பார்த்தீங்க அப்படின்னா 2 கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ ஓவராலா கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தான்ல நடந்த இந்த ஏசியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல. ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த கொஸ்டினை வந்து தாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தான்ல நடந்த ஏசியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல மொத்தமா இந்தியா எத்தனை கோல்டுன்னு பொதுவா கேட்டிருந்தாங்க அப்படின்னா 17 கோல்டு வரும். ஓகேவா? அண்டர் 15ல வந்து ஒரு 15 கோல்டும் சாரி அண்டர் 15 சாரி எத்தனை கோல்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 கோல்டு வரும். அண்டர் 15ல பாத்தீங்கன்னா ஒரு 7 கோல்டும் அண்டர் 17ல பாத்தீங்கன்னா ஒரு 2 கோல்டும். ஓகேவா? சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 9 கோல்டு வந்து வாங்கியிருக்கோம். இதுல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா அண்டர் 15ல எத்தனை கோல்டுன்னு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம எத்தனை கோல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 கோல்டு. அடுத்த ஷிப்ட்ல அண்டர் 17ல எத்தனை கோல்டுன்னு கேட்டாங்கன்னா 2 கோல்டுன்னு சொல்லுங்க. மொத்தமா அந்த தாஷ்கண்ட்ல நடந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல எத்தனை கோல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ம் அண்டர் 17ம் சேர்த்து 9 கோல்டு வந்து வின் பண்ணிருக்கோம். ஓகே, சோ ஓவராலா அது அங்க நடந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா அண்டர் 15 17 சேர்த்து நம்ம 9 கோல்டு வந்து வின் பண்ணிருக்கோம். சில்வர் வந்து 6, பிரான்ஸ் வந்து 12. ஓகே, which country's men's team established a new world record by scoring a record 1864 points at the 2026 Barbo Asia ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப். ஓகே, பேர்போ ஏசியா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் 2026ல 1864 புள்ளிகள் பெற்று புதிய உலக சாதனை படைத்த ஆண்கள் அணி எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. மலேசியா. மலேசியாவோட மென்ஸ் டீம் செட் a new world record by scoring 1864 points at the 2026 Barbo Asia Archery Championship. Kinetic energy of an object increased by 9 times while keeping its mass வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கு. How many times will its velocity becomes? அப்போ velocity என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளோட இயக்க ஆற்றல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 மடங்கு வந்து நமக்கு வந்து அதிகமாகுது. அதன் நிறை மாறாமல் இருந்தால் அதன் திசைவேகம் எத்தனை மடங்காகும்? ஸோ நமக்கு என்ன ஆகும்? இங்க வந்து v வந்து என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மத்தது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்க வந்து v ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவல்? 9க்கு ஈக்குவல். அப்போ v ஸ்கொயர் வந்து 9 இருந்தா திசைவேகம் என்னவாகும்? v = √9. ஸோ திசைவேகம் வந்து 3 டைம்ஸ் ஆகும். ஓகே, 3 டைம்ஸ்ங்கிறது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ √9 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். What is the rate of change of velocity is called in physics? இயற்பியலில் திசைவேக மாற்றத்தை நாம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிலரேஷன்ங்கிறது திசைவேக மாற்றம். எதை பொறுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமை பொறுத்து. ஓகே, திசைவேக மாற்றம். ஓகே, திசைவேக மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். Given the magnification of a convex lens is 3 and the object distance வந்து 30 cm, what will be the power of the lens? ஒரு குவி லென்ஸின் உருப்பெருக்கம் வந்து 3, பொருளோட தூரம் வந்து 30னா லென்ஸின் திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? லென்ஸோட உருப்பெருக்கம் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. பொருளோட தூரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதுல இருந்து நாம வந்து v வந்து கண்டுபிடிக்கலாம். சோ v வந்து நமக்கு என்ன அப்படின்னா m × uன்னு தெரியும். அப்போ v = 3 × 30 90 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகே, சோ v வந்து கிடைச்சிருது. அப்போ இதுக்கு அடுத்து நாம வந்து என்ன பண்ணணும்? நமக்கு லென்ஸோட திறன் தான் கேட்டிருக்காங்க. சோ திறன் பவர் = 1/f போடுவோம். இதான நமக்கு ஃபார்முலா. அப்ப இதுல இருந்து நம்ம f வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ நமக்கு என்ன தெரியும்? 1/f = 1/u + 1/v தெரியும். இப்ப இதுல இருந்து f தான் 1/f = 1/u. u ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும்.
13 1/30 plus 1/19 போட்டுடலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 1/f equal to 90. இங்க வந்து 3 வரும். ஸோ 3 plus 1 வந்து 4. அப்போ 1/4 1/f வந்து என்ன வரும்னா 4/19 வரும். இதுல இருந்து f equal to 90/4 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்போ p equal to 1/f நம்ம போடுவோம். பவர் equal to 1 by focal length. ஓகேவா? ஸோ இப்போ focal length வந்து மீட்டர்ல இருந்துச்சுன்னா 1 by f ன்னு போடுவோம். அதே இங்க வந்து நமக்கு சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ பவர் equal to நம்ம என்ன போடணும் அப்படின்னா 100 by f ன்னு போடணும். ஓகேவா? ஸோ மீட்டர்ல இருந்துச்சுன்னா டைரக்டா 1 by f ன்னு போட்டுடலாம். இப்போ நமக்கு வந்து வேல்யூஸ் எல்லாமே சென்டிமீட்டர்ல வந்திருக்கு. அதனால பவர் equal to 100 by f ன்னு போட்டுடலாம். அப்ப 100 by f ஓட வேல்யூ எவ்வளவு 90/4 ன்னு இருக்கும். ஓகே. சோ இந்த 4 மேல போயிருச்சு அப்படின்னா இந்த 0 கட் ஆகிரும். அப்ப என்ன இருக்கும் 4 மேல போயிருச்சுன்னா 10 into 4 divided by 9 ன்னு இருக்கும். அப்போ 40/9 ன்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 4 9 36. ஸோ 4 9 36ன்னு போய்கிட்டே இருக்கும். 4 9 36 திருப்பி 4 9 36 36ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.44 டயாப்டர். ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் த லென்ஸ். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அததான் இங்க டீடைலா உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். Given an initial frequency of 200 Hz, which of the following frequencies will the pitch of the sound be maximum? ஆரம்ப அதிர்வெண் பாத்தீங்க அப்படின்னா 200 ஹெர்ட்ஸ். பின்வருவனவற்றுள் எந்த அதிர்வெண்ணில் ஒளியின் அந்த சுருதி வந்து அதிகமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிர்வெண் அதிகமா இருந்தா அதோட பிச்சும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ குடுத்திருக்க ஆப்ஷன்ல அதிகமா இருக்கிறது 350 ஹெர்ட்ஸ். அப்ப இதுதான் நம்ம வந்து ஆன்சர்ன்னு சொல்லிரலாம். ஓகேவா? ஆரம்ப அதிர்வெண் 200 ஹெர்ட்ஸ்னா அதுக்கப்புறம் எங்க ஹை பிச்சா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 ஹெர்ட்ஸ்ல. Who is the author of the critically acclaimed book On Earth as It Is Beneath, which was shortlisted for the International Booker Prize 2026? International Booker Prize 2026க்கு ஷார்ட் ஆன On Earth as It Is Beneathங்க கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனா பவுலா மெயா. At night, the mountain base becomes cool, which is related to atmospheric pressure and wind movement. Which of the following is related to this phenomenon? இரவில் மலையின் அடிவாரம் குளிராக மாறுகிறது. இது வளிமண்டல அழுத்தம் மற்றும் காற்று இயக்கத்துடன் தொடர்புடையது. இந்த நிகழ்வுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட தொடர்புடையது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைக்காற்று, மவுண்டைன் பிரீஸ். Which of the following is an example of a chemical change that involves the formation of an insoluble solid? கரையாத திடப்பொருள் உருவாகும் வேதி மாற்றத்திற்கு உதாரணம் எது? சோ மெல்டிங் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து திடப்பொருள் தான் இதுல உருவாகணும்னு சொல்லியிருக்காங்க. தண்ணீரில் சர்க்கரை கரைதல். தண்ணியில சர்க்கரையை கரைச்சோம் அப்படின்னா திடப்பொருளா நமக்கு வந்து கிடைக்கும். இல்ல நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? அது திருப்பியும் லிக்யூடா தான் கிடைக்கும். மெல்டிங் ஆஃப் வேக்ஸ், மெழுகு உருகுதல்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீழ்படிவு வினை. ஓகேவா? சோ வீழ்படிவு வினையில தான் கடைசி நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஒரு திடப்பொருள் வந்து கிடைக்கும். Precipitation reaction is a chemical change where two solutions react to form an insoluble solid called a precipitate. Melting and dissolving or physical changes. வீழ்படிவு வினைங்கிறது ரெண்டு கரைசல்கள் வினைபுரிந்து கரையாத ஒரு திடப்பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு வேதி மாற்றம். How can corrosion be primarily identified? துருப்பிடித்தல் முதன்மையாக எவ்வாறு அடையாளம் காணப்படுகிறது? சோ எப்படி அடையாளம் காணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு இரும்பு தூக்கி வெளியே போட்டிருக்கோம் அப்படின்னா இரும்பு துருப்பிடிக்கும். அப்ப அது துருப்பிடிச்சிருச்சுங்கிறத எப்படி வந்து பார்ப்போம்? அதுல வந்து அதிகமா மின்னுமா? துருப்பிடிச்சோடனே வெள்ளி சில்வர் பிகமிங் எக்ஸ்ட்ரீம்லி ஷைனியா இல்ல. கோல்டு சேஞ்சிங் ஃப்ரம் yellow to white, தங்க மஞ்சள்ல இருந்து வெள்ளையா மாறும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல. பிளாக் கோட்டிங் ஆன் காப்பர், இதுவும் இல்ல. ப்ரௌனிஷ் லேயர் ஆன் அயன், அயன் மேல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிரவுன் கலர்ல அப்படி துரு இருக்கும். ஓகேவா? அந்த பிரவுன் கலர்ல இருக்கிறதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துருன்னு சொல்லுவோம். ஓகே. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். Which major bio-initiative scheme with an outlay of 10,000 crore has been announced in the Union Budget 26 to 27 to make India a global manufacturing hub for biologics and biosimilars? உயிரியல் மற்றும் பயோசிமிலர்களுக்கான உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்ற 2026 to 27 மத்திய பட்ஜெட்ல 10,000 கோடி ஒதுக்கீட்டில் அறிவிக்கப்பட்ட முக்கிய உயிரி திட்டத்தோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா பயோஃபார்மா சக்தி. ஒரு இதுல பாத்தீங்கன்னா இந்த சக்தியோட எக்ஸ்பான்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஷிப்ட்ல.
ஸோ இதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இதுல வந்து நீங்க படிச்சுக்கலாம். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் த எமர்ஜென்ட் ரே இன் அன் ஆப்டிக்கல் பிரிசம் கால்டு? ஒளியியல் பட்டகத்தில் படும் கதிர் மற்றும் வெளிவரும் கதிருக்கு இடையே உள்ள கோணம் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விலகல் கோணம் அப்படின்னு சொல்றோம். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். Which of the following elements forms a protective layers on its surface to protect itself from further oxidation? பின்வரும் தனிமங்களில் அதன் மேற்பரப்பில் ஒரு பாதுகாப்பு அடுக்கை உருவாக்கி மேலும் ஆக்சிஜன் ஏற்றத்திலிருந்து தன்னை எது வந்து பாதுகாத்துக்கிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம். Aluminium forms a thin, tough and adherent layer of aluminium oxide on its surface when exposed to air. This oxide layer act as a protective barrier. ஓகேவா? அலுமினியத்தை தூக்கி வெளியே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன ஆகாதுன்னா இப்ப இரும்பெல்லாம் தூக்கி போட்டோம்னா அது வந்து என்ன ஆகிரும்? துருப்பிடிச்சிரும். வெளியே இருக்க ஆக்சிஜன் கூட வினைபுரிந்து. ஆனா இந்த அலுமினியம் என்ன பண்ணும்னா அந்த அலுமினியம் ஆக்சிஜன் கூட வினைபுரியும். அலுமினியம் ஆக்சைடை உருவாக்கும். ஓகேவா? அலுமினியம் ஆக்சைடு ஆகி அந்த அலுமினியத்துக்கு மேலேயே ஒரு என்ன ஒரு 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 இதாகாத மாதிரி ஒரு லேயரை வந்து ஒரு பாதுகாப்பு லேயரை வந்து உருவாக்கிக்கிடும். ஓகேவா? 2 ரெசிஸ்டர்ஸ் வந்து இருக்கு. 10 ohms each are connected in parallel. If this combination is connected in 12 volt அப்படின்னா what will be the total power of the circuit? So 10 ஓம் மின்தடை கொண்ட 2 மின்தடைகள் வந்து இணைச்சிருக்கோம். இதுல 12 வோல்ட் வந்து மின்னழுத்தம் வந்து வழங்கப்பட்டால் சுற்றின் மொத்த திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? P equal to V square by R ன்னு தெரியும். அப்படிதானே? ஸோ பவர் equal to V square by R ன்னு தெரியும். இப்போ நமக்கு R வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 2 மின்தடைகள் வந்து இருக்கு. 10 ஓம் 10 ஓம்னு 2 மின்தடைகள் இருக்கு. வோல்ட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்கோம்? வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் வந்து கொடுத்திருக்கோம். ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து எப்படி இணைச்சிருக்கோம்? சீரீஸாவா பேரலாவா? பேரலா இணைச்சிருக்கோம். அப்போ R ஈக்குவலண்ட் என்ன கிடைக்கும்? 1 by R ஈக்குவலண்ட் equal to 1 by R1 plus 1 by R2. ஃபர்ஸ்ட் இருக்கிறது 10 தான். ஸோ 1 by 10 plus 1 by 10. ஓகே. சீரீஸ்னா R1 plus R2 வரும். இது எல்லாமே பேசிக் கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்க 1 by 10 இங்க 1 by 10 இருக்கு. ரெண்டையும் கூட்டினோம்னா 2 by 10ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 by 5ன்னு இருக்கும். அப்போ R ஈக்குவலண்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 5 ஓம்னு கிடைச்சிரும். இப்போ பவர் தான் கண்டுபிடிக்கணும். பவர் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. வோல்டேஜ் வந்து எவ்வளவு? 12. அப்போ 12 ஸ்கொயர்னா 12 இன்ட்டு 12 டிவைடட் பை 5ன்னு இருக்கும். அப்போ 144 டிவைடட் பை 5 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 2 5 10 8 5 40 திருப்பி 8 5 40 28.8 வாட்னு கிடைக்கும். ஓகே. ஸோ அதை தான் இங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். In which state APEDA established the Basmati Rice Research and Training Institute Training Center to boost India's Basmati rice ecosystem and exports? இந்தியாவுல பாசுமதி அரிசி சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிக்க APEDA எந்த மாநிலத்தில் பாசுமதி அரிசி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தை நிறுவியுள்ளது? சோ எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல. If a ball is moving on a perfectly smooth surface and no external force is acting on it, what will happen to the ball? ஒரு பந்து வந்து ஒரு மென்மையான மேற்பரப்பில் அப்படியே உருண்டுகிட்டு இருக்கு, அப்படியே நகர்ந்துகிட்டு இருக்கு. அதன் மீது எந்த வெளிப்புற விசையும் செயல்படுத்தப்படவில்லை. அது வந்து அதுவா நகர்ந்துகிட்டே இருக்கு. வேற எந்த விசையுமே நம்ம செயல்படுத்தல அப்படின்னா அந்த பந்துக்கு என்ன நடக்கும்? இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல அந்த பந்து வந்து அப்படியே உருண்டுகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உருண்டுகிட்டே இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும் அதுக்கு? சோ வெளிப்புற விசை எதுவுமே செயல்படல. வேற எந்த விசையுமே கொடுக்கல. பந்து அப்படியே அந்த ஸ்மூத்தான இதுல நகர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நகரும்? கண்டினியூ டு மூவ் வித் த சேம் வெலாசிட்டி. ஓகே. According to Newton's first law, an object is motion continues to move with the same velocity in a straight line unless acted upon by an external force. நியூட்டனோட முதல் இயக்க விதிப்படி வெளிப்புற விசை எதுவுமே நாம கொடுக்கலனாலுமே ஒரு இயக்கத்துல இருக்க ஒரு பொருள் அப்படியே இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். How can the magnitude of the magnetic field produced inside a current carrying solenoid increase? மின்சாரம் செல்லும் சோலனாய்டின் உள்ளே உருவாகும் காந்தப்புலத்தின் அளவு எவ்வாறு அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சுருள்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது அதிகரிக்கும். According to the given information, who became the CM of West Bengal? சோ பாருங்க வெஸ்ட் பெங்காலோட சிஎம்மும் கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட தகவலின்படி 9 மே 2026 அன்று இவரும் பாத்தீங்கன்னா நிறைய ஷிப்ட்ல கேட்டாங்க. திருப்பி கேட்கறது பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட சிஎம்மும் தமிழ்நாடோட சிஎம்ஐயும் தான் திருப்பி கேட்கறாங்க. ஏன்னா இந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா
மாற்றங்கள் மாற்றங்கள் மீன்ஸ் எப்பவும் வர அதே கட்சி ஜெயிக்காம வேற கட்சி வந்து வந்திருக்காங்க. அதனாலதான் இது ரெண்டையும் திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. ஓகே, கொடுக்கப்பட்ட தகவலின்படி 9 மே 2026 அன்று மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக யார் பதவி ஏற்றார்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா சுவேந்து அதிகாரி. ஓகே, 9 மே 2026 வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்க அப்படின்னா யாரு சிஎம் ஆயிருக்காங்க அப்படின்னா சுவேந்து அதிகாரி. இவர் வந்து பிஜேபி இந்த டைம் வின் பண்ணியிருக்கிறது. வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்க திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி வந்து சிஎம் இருந்தாங்க. ஓகே, வாட் இஸ் த அபிஷியல் தீம் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் டே? வேர்ல்டு ஹெல்த் டே 2026 அதிகாரப்பூர்வ கருப்பொருள் என்ன? ஓகேவா? சோ இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்திற்காக ஒன்றிணைவோம், அறிவியலுடன் நில்லுங்கள். டுகெதர் ஃபார் ஹெல்த், ஸ்டாண்ட் வித் சயின்ஸ். வேர் வில் த 20th ஏசியன் கேம்ஸ் 2026 பி ஹெல்டு? ஓகே, 20வது ஆசிய விளையாட்டுகள் 2026 எங்கு நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐச்சி நகோயா, ஜப்பான். வாட் இஸ் த அஃபிஷியல் மோட்டோ ஆஃப் த 20th ஏசியன் கேம்ஸ்? மோட்டோ கூட அடுத்த ஷிஃப்ட்ல கேட்கலாம். இமேஜின் ஒன் ஏசியா. வாட் இஸ் த அஃபிஷியல் மஸ்கட் ஆஃப் த ஐச்சி நகோயா ஏசியன் கேம்ஸ் 2026? இதோட நினைவு அதிகாரப்பூர்வ சின்னம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது அப்படின்னா ஹோனோஹான். இது ஜப்பானிய பாரம்பரிய ஹச்சுஹோகா அமைப்பால் ஈர்க்கப்பட்டது. ஓகே, ஹவு மெனி ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் ஆர் இன்க்ளூடட் இன் ஐச்சி நகோயா? ஓகேவா? சோ எத்தனை ஸ்போர்ட்ஸ் வந்து இது பண்றாங்க அப்படின்னா மொத்தம் 43 விளையாட்டுகள். வேர் வாஸ் த வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2026 ஹெல்டு? 2026 குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற்றது? ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலன் மற்றும் கார்டினா டி அம்பெசா, இத்தாலி. ஓகே, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, டாப் கண்ட்ரீஸ் அண்ட் மெடல். சிறந்த நாடுகள் மற்றும் பதக்க விவரங்கள் பாத்தீங்கன்னா நார்வே வந்து மொத்தமா 41 பதக்கம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல அந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல 18 தங்கம், 12 வெள்ளி, 11 வெண்கலம். ஓகேவா? சோ அதே மாதிரி யூஎஸ் பாத்தீங்க அப்படின்னா 33 வந்து வின் பண்ணியிருக்காங்க. 12 தங்கம், 12 வெள்ளி, 9 வெண்கலம். இட்டாலி பாத்தீங்கன்னா மொத்தம் 30 வின் பண்ணியிருக்காங்க. 10 கோல்டு, 6 வெள்ளி, 14 வெண்கலம். Who is the author of the book Dalit Woman and the Fullness of Life? Dalit Woman and Fullness of Life கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னா கிறிஸ்டினா தனுஜா. Which state took the historic step to strictly implemented menstrual leave policy for women on April 15, 2026? நம்ம சிஏ கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். 15 ஏப்ரல் 2026 அன்று பெண்களுக்கான மாதவிடாய் விடுப்பு கொள்கையை கண்டிப்பாக செயல்படுத்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையை எடுத்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. ஓகே, நம்ம கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் யூடியூப்லயும் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். டெய்லி பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர் ஷார்ட்ஸ்ன்னு உங்களுக்கு ஏப்ரல்ல கொடுத்துட்டு இருந்தோம். அந்த இதுலயும் நம்ம அந்த ஷார்ட்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சிஏ கோர்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Which state has launched the campaign Operation Tufan the narco hunt to eradicate drug networks? போதைப்பொருள் வலைப்பின்னல்களை ஒழிக்க ஆபரேஷன் டுஃபான் நார்கோ ஹண்ட் பிரச்சாரத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. As per the given information, Kerala state launched Operation Tufan. ஓகேவா? ஸோ இட் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்டேட் வைடு கம்பெயின். எதுக்காகனா அந்த போதைப் பொருட்கள் அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த இது எல்லாத்தையுமே ஒழிக்கிறதுக்காக ஆபரேஷன் டுஃபான் வந்து யாரு தொடங்கியிருக்காங்க அப்படின்னா கேரளாவில். ஓகே, இன் ஏப்ரல் 2026 ஜஸ்டிஸ் லிசா ஹில் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஆஃப் விச் ஸ்டேட்? ஏப்ரல் 2026 லிசா ஹில் எந்த மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்? ஆந்திர பிரதேஷ். Okay, before being appointed the Chief Justice of Andhra Pradesh, Liza Hill was originally a judge in which high court? எந்த high courtல இருந்தாங்க அப்படின்னா பஞ்சாப் and ஹரியானா high court. Which country's new $8.1 billion financing program was approved by the IMF in February 2026? பிப்ரவரி 2026 சர்வதேச நிதி நாணய நிதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய IMF ஓகே எந்த நாட்டின் புதிய $8.1 பில்லியன் நிதி திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது? எந்த நாட்டோடதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைன். Which organization signed $299.66 million loan agreement with the Government of India and UP government for UP camp on 16 March 2026? 16 மார்ச் 2026 அன்று யூபி கேம்புக்காக இந்திய அரசு மற்றும் யூபி அரசுடன் $299.66 மில்லியன் கடன் ஒப்பந்தத்தில் எந்த அமைப்பு வந்து கையெழுத்திட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக வங்கி. Who has been awarded Player of the Year in the men's and women's category respectively at the 8th Hockey India Annual Awards 2025?
8வது ஹாக்கி இந்தியா ஆண்டு விருதுகள் 2025ல பிளேயர் ஆஃப் த இயர் விருதை யார் வென்றார்? சோ யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்தீக் சிங் அண்ட் நவ்னீத் கவுர். Who received Baljit Singh Award for goalkeeper of the year 2025? ஆண்டின் சிறந்த கோல்கீப்பர் 2025க்கான பல்ஜித் சிங் விருதை பெற்றவர் யார் அப்படின்னா பிச்சு தேவி கரிபம். டிசம்பர் 2025ல DRDO successfully completed the user evaluation trials of which advanced missile system from ITR in சந்திப்பூர் ஒடிஷா. டிசம்பர் 2025ல DRDO ஒடிசாவோட சந்திப்பூர்ல இருக்கக்கூடிய ITRல் எந்த மேம்பட்ட ஏவுகணை அமைப்பின் பயனர் மதிப்பீட்டு சோதனைகளை வெற்றிகரமாக முடித்தது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் நியூ ஜெனரேஷன். ஓகே. Which state government launched the முக்கியமந்திரி மச்கி லட்கி பாகின் யோஜனா? முக்கியமந்திரி மச்கி லட்கி பாகின் யோஜனா திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது அப்படின்னா மகாராஷ்டிரா. Which bat sanctuary or wetland has been designated? ரிப்பீட் ஆயிருக்கு. கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. தேர்ட் ஷிப்ட்ல 99வது ராம்சர் தலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் 99வது ராம்சர் தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஷேகா ஜீல் பறவைகள் சரணாலயம். நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஷிப்டோட கொஸ்டின் அனாலிசிஸ் போடும்போது 99 கேட்டிருக்காங்க, 100 கேட்டிருந்தாங்க, 97வது ராம்சர் தலமும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 98 அடுத்த ஷிப்ட்ல எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 4 ராம்சர் தலங்கள்ல இருந்து உங்களுக்கு மாறி மாறி கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. 99வது ராம்சர் தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேகா ஜீல் பேட் சாங்சுரி. ஓகே. Who is the current official leader of the opposition in the state assembly after West Bengal assembly election 2026? Okay. So 2026 மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மாநில சட்டப்பேரவையில் தற்போதைய அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவர் யார்? ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிதப்ரதா பானர்ஜி. ஆஃப்டர் 2026 West Bengal assembly election, Trinamool Congress became the main opposition with 80 seats. Following an internal split in June 2026, Ritabhrata Banerjee's rebel group was recognized by the speaker as the official leader of opposition. Which state has been awarded the first prize in the best state category at the 6th National Water Awards? 6வது தேசிய நீர் விருதுகள்ல சிறந்த மாநிலம் பிரிவில் முதல் பரிசு பெற்ற மாநிலம் எது அப்படின்னா Maharashtra. Which new scheme has been announced in the Union Budget 26 to 27 to boost domestic research and manufacturing of advanced biologics, biosimilars and vaccine in the paramedical sector? 2026-27 மத்திய பட்ஜெட்ல மருந்தியல் துறையில மேம்பட்ட உயிரியல் மருந்துகள், பயோசிமிலர்கள் மற்றும் தடுப்பூசிகள் உள்நாட்டு ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியை ஊக்குவிக்க எந்த புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோஃபார்மா சக்தி ஸ்கீம். இது ஷிஃப்ட் 2லயும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அதே நாள்ல நடந்த ஷிஃப்ட் 3லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. December 2025, DRDO completed successful user trials of the long-range guided rocket variant of which missile or weapon system which is being inducted into the Indian Army. December 2025ல DRDO இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட உள்ள எந்த ஏவுகணை அல்லது ஆயுத அமைப்பின் லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட் வகையின் வெற்றிகரமான சோதனைகளை நிறைவு செய்தது? ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம். If an object of 3 kg mass is moving with a velocity of 8 meter per second, find its kinetic energy. ஒரு பொருளோட மாஸ் வந்து 3 கிலோ, அதோட வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 8 மீட்டர் பெர் செகண்ட். அதோட கைனடிக் எனர்ஜி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? 12 into mv ஸ்கொயர். அப்போ 12 into m வந்து 3, v ஸ்கொயர் 8 into 8. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 4 2 4 2 8. ஸோ 4 3 12, 12 8 96. ஸோ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா 96 ஜூல். Out of two wires with frequency 300 Hz, 600 Hz respectively, which wire will produce a sound with higher pitch? 300 Hz, 600 Hz அதிர்வெண் கொண்ட 2 கம்பிகளில் எந்த கம்பியில அதிக சுருதி கொண்ட ஒளியை உருவாக்கும்? ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு அதிக அதிர்வெண் இருக்கோ அதுதான் அதிக அளவு ஹை பிச், அந்த அதிக அளவு ஒளியை வந்து உருவாக்கும். அப்ப 600 Hz. Pitch of sound is directly proportional to frequency. Higher frequency இருந்தா higher pitch வந்து இருக்கும். அப்ப 600 Hz இருக்கு அப்படின்னா அதுலதான் என்ன இருக்கும்? அதிக அளவு sound கேட்கும். When ethyl alcohol reacts with sodium metal, which gas is produced? Previous shiftல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ எத்தில் ஆல்கஹால் வந்து C2H5OH எத்தனால்னு சொல்லுவோம். சோடியம் கூட வினை புரியுது அப்படின்னா நமக்கு இந்த C2H5O இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் இந்த சோடியமும் சேர்ந்து C2H5ONA, இங்க மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து
கேஸா வெளியேறும். எத்தனால் சோடியத்துடன் வினைபுரியும் போது சோடியம் எத்தாக்சைடு வந்து உருவாகும். இதுக்கு பேரு சோடியம் எத்து ஆக்சைடு. சோடியம் எத்தாக்சைடு. Na சோடியம், C2H5 எத்தனாலுக்கு எத்து, ஓனா ஆக்சைடு. சோடியம் எத்தாக்சைடு. ஹைட்ரஜன் வாயு வெளியே போகும். When light passes from air to water, what is the relation between refractive index and the speed of the light? காற்றிலிருந்து நீருக்குள் ஒளி செல்லும் போது ஒளி விலகல் எண்ணுக்கும் ஒளி வேகத்திற்கும் இடையிலான தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒளி விலகல் எண் வந்து அதிகரிக்கும், ஒளியின் வேகம் வந்து குறையும். Which of the following is a definitive example of a heterogeneous mixture? பன்முக கலவைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. பன்முக கலவைங்கிறது என்னது? சஸ்பென்ஷன் இஸ் a heterogeneous mixture. ஓகே, பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விசிபிளா தெரியும். ஸோ அந்த பன்முக கலவை இல்லைன்னா தொங்கல் கரைசல் இருக்கும். அதுல டீ போடுறது கூட ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இல்லைன்னா பன்முக கலவைக்கு சேறு கூட எடுத்துக்கலாம். தண்ணி, அதுல மண்ணு, கல்லு எல்லாமே கலந்துருக்கும் இல்லையா? சோ அது கூட உங்களுக்கு சஸ்பென்ஷன் தான். ஸ்பிண்டில் ஷேப்டு செல்ஸ் ஆர் பிரைமரிலி ஃபவுண்ட் இன் விச் டைப் ஆஃப் மசில்? ஸ்பிண்டில் வடிவ செல்கள் முதன்மையாக எந்த தசையில் காணப்படுகின்றன? சோ எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மூத் மசில்ல. Why is voltage created in a circuit? ஒரு சுற்றில் மின்னழுத்தம் ஏன் உருவாகிறது? ஓகேவா? சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு கனெக்டட் பேட்டரி, இணைக்கப்பட்ட பேட்டரியால் மின்னழுத்தம் வந்து உருவாகிறது. The carbon cycle is maintained in nature. What is the primary reason? இயற்கையில் கார்பன் சுழற்சி பராமரிக்கப்படுகிறது. இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சோலார் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. Primary reason for carbon cycle is maintained is solar energy. Plants use solar energy for photosynthesis. அப்படிதானே சூரிய ஒளியை எடுத்து தானே அந்த வெப்பத்தை எடுத்து தானே இது வந்து என்ன பண்ணும், ஒளிச்சேர்க்கை வந்து பண்ணும். Absorbing CO2 and releasing O2 which keeps the carbon cycle running. கார்பன் சுழற்சி தொடர்வதற்கு முக்கிய காரணம் வந்து சூரிய ஆற்றல் தான். ஏன்னா சூரியன் இருக்கிறதுனால தான் தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணி உணவை தயாரிக்கும், கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடும். இதனால கார்பன் சுழற்சி வந்து நடக்குது. Why is ethyl alcohol less ionized in an aqueous solution? நீர் கரைசலில் எத்தில் ஆல்கஹால் ஏன் குறைவாக அயனியாக்கம் அடைகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ethoxide ion is unstable and ethyl group has a குழுவிற்கு பிளஸ் ஐ விளைவு வந்து உருவாகிறது. ஓகேவா? ஸோ எத்தனால் வந்து ஒரு வீக்கான ஆசிட். எத்தாக்சைடு C2H5O வந்து உருவாகும். இஸ் அன்ஸ்டேபிள் பிகாஸ் plus I effect of the ethyl group increases. ஓகேவா? எலக்ட்ரான் டென்சிட்டி அண்ட் destabilizes the negative charge. இதனால இது வந்து அயனியாக்கம் வந்து இதுல வந்து கம்மியாகுது. Where are the electrons primarily located in an atom? அணுவில் எலக்ட்ரான்கள் எங்க இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுக்கருவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டல்ல வந்து இருக்கும். In orbitals around the nucleus. அணுக்கரு இருக்கும், உட்கரு இருக்கும், அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே இருக்கும். What is the biological process of releasing a mature egg every month by a woman's ovary called? ஒரு பெண்ணின் கருப்பையால் ஒவ்வொரு மாதமும் முதிர்ந்த முட்டையை வெளியிடும் உயிரியல் செயல்முறை எது? ஸோ ஒவ்வொரு மாதமும் முதிர்ந்த முட்டையை வெளியிடக்கூடிய அந்த நிகழ்வை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன். ஓகே, மெனோபாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மெனோபாஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் வந்து ஸ்டாப் ஆகும் இல்லையா? ஸோ அந்த பீரியட் ஸ்டாப் ஆகுறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா கருத்தரித்தல். ஓகே, அது தெரியும். ஓகே, மென்சுரேஷன்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவுலேஷனுக்கு அடுத்து அந்த ப்ளீடிங் இருக்கும் இல்லையா? ஸோ பிளட் இதாகும் இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மாதவிடாய்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த முதிர்ந்த முட்டையை வெளியிடும் நிகழ்வுக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Ovulation is the process where a mature ovum is released from the ovary into the, ஏன்னா அந்த ஒரு கரு முட்டை வந்து அந்த அண்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஸ்பெர்ம் ரெண்டும் அந்த அண்டமும் அந்த ஸ்பெர்மும் ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா ஜைகோட் உருவாகும், அதுக்கப்புறம் குழந்தை வந்து பிறக்கும். ஓகேவா? அதே இது பாத்தீங்கன்னா இப்போ எப்படி அந்த ஓவுலேஷன் ஆகுது அப்படின்னா இப்போ அந்த அண்டத்துக்கு வந்து விந்து வந்து வரல அப்படின்னா ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த முட்டை வந்து முதிர்ச்சி அடையும். முதிர்ச்சி அடைஞ்சு ஓவுலேஷன் ஆகும். அதுக்கப்புறமா அது வந்து எப்படி இருக்கும்,
பீரியட்ஸா வரும், அந்த blood வந்து வெளியே வரும், அவ்வளவுதான் ப்ராசஸ். ஓவுலேஷன் இஸ் த ப்ராசஸ் வேர் a mature ovum is released from the ovary into the fallopian tube usually once every menstrual cycle. ஓகே, ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடக்கும். ஓகே, ஓவுலேஷன் என்பது ஒரு மாதவிடாய் சுழற்சியில் ஒரு முறை முதிர்ந்த அண்டம் வந்து கருப்பையிலிருந்து fallopian குழாய்க்குள் வெளியிடப்படும் செயல்முறையாகும். அப்படி அவங்களுக்கு அந்த இது வரல அப்படின்னா, மென்சஸ் வரல அப்படின்னா என்ன, அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு அர்த்தம். வாட் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் பெர்மனன்ட் செசேஷன் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள் இன் த விமன் கால்டு? பெண்களின் மாதவிடாய் சுழற்சி நிரந்தரமாக நின்றுவிடும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 45 50க்கு மேலாம் சில பேருக்கு இருக்கும். ஸோ அந்த டைம்ல அந்த 50 ஒரு குறிப்பிட்ட வயசுல பாத்தீங்கன்னா அந்த மாதவிடாய் வந்து நின்றும். ஓகேவா? ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, what is the name of the primary hormone segregated by the pituitary gland that directly triggers ovulation? அண்டவிடுப்பை நேரடியாக தூண்டும் பிட்யூட்டரி சுரப்பியின் முக்கிய ஹார்மோன் பெயர் என்ன அப்படின்னா லியூடினைசிங் ஹார்மோன். On which factors does the kinetic energy of a moving object primarily depend? ஒரு நகரும் பொருளின் இயக்க ஆற்றல் எந்த காரணிகளை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்க ஆற்றல் வந்து எதெல்லாம் சார்ந்தது? ½ × m/v². இதுதான் இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா. அந்த பொருளோட நிறை, அதோட திசைவேகம், மாஸ் அண்ட் வெலாசிட்டி, பொருளின் திசை, நிறை அண்ட் திசைவேகம். Sound waves are longitudinal. How do the particles of the medium move relative to the direction of wave propagation? ஒளி அலைகள் வந்து நீளவாட்ட அலைகள், நெட்டலைகள்னு சொல்லுவோம். ஊடகத்தின் துகள்கள் அலை பரவும் திசையை பொறுத்து எப்படி நகர்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா parallel to the direction of wave propagation, அலை பரவக்கூடிய திசைக்கு இணையாக. Which of the following is a precise example of a state of balanced force? சமநிலை விசையின் துல்லியமான எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா a book kept stationary on a table. ஒரு மேஜையின் மீது ஓய்வு நிலையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு புத்தகம், அப்படிதானே? ஸோ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ல பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னா அங்க ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஜீரோவா இருக்கும், நிகர விசை. அப்போ மேஜை மேல புக் வந்து அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னா எங்கேயாவது நகருமா? ஒரு நம்ம தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது வைக்கணும், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் நகரும். அப்போ ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கு அப்படின்னா ரெஸ்ட்ல ஒரு பொருள் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ மேஜையின் மீது வைக்கப்பட்டுள்ள புத்தகம் தான் கரெக்ட். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஆல் காம்பினேஷன் ரியாக்ஷன்? அனைத்து சேர்க்கை வினைகளின் தன்மை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பத்தை வெளியிடும். கார்பன் ஆக்சிஜன் கூட சேரும்போது கார்பன் டை ஆக்சைடு உருவாகும், அதே மாதிரி வெப்பம் உருவாகும். செயற்கை வினைகளில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்கள், இங்க 2 வினைப்படு பொருட்கள் வந்து இணைதா, அப்போ நமக்கு விளைபொருள் வந்து கிடைக்கும், அந்த இடத்துல வெப்பமும் வந்து உருவாகும். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், இஃப் an external force is applied to a stationary object, மேஜை மேல ஒரு புக் இருக்கு, இல்ல ஒரு பந்து சும்மா இருக்கு, அது மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம், பட் இட் ஸ்டில் டஸ் நாட் மூவ். வாட் இஸ் அ பிரைமரி ரீசன்? ஒரு பொருள் இருக்கு, அது மேல நாம வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்தாலுமே அது நகரவே இல்லை, அதுக்கு காரணம் என்ன? இப்ப என்னன்னா, இப்போ ஒரு சாதாரணமா ஒரு பந்து இருக்கு அப்படின்னா அந்த பந்தை வந்து நம்ம ஃபோர்ஸ்ல தள்ளுறோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்? தள்ளி போகும். இப்போ ஒரு பெரிய பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பாறை இருக்கு, இப்ப இதை ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறோம் அப்படின்னா சாதாரணமா ஒரு சின்ன குழந்தைய வந்து அந்த பாறையை தள்ள சொல்றோம் அப்படின்னா அந்த பாறை ஒரு பெரிய கல்லோ பாறையோ ஒரு பெரிய நிறையுள்ள ஒரு பொருள், ஓகேவா? ஒரு குழந்தைய தள்ள சொல்றோம் அப்படின்னா அந்த இது நகருமா? நகராது, அப்படிதானே? இல்லைன்னா ஒரு பெரிய டேபிள் மேஜை இருக்கு, அந்த மேஜைய ஒரு சின்ன பாப்பா வந்து தள்ளுறாங்க அப்படின்னா அப்ப அது நகருமா? நகராது. ஏன்னா அந்த பாப்பா கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கம்மி. இப்போ அதே மேஜைய ஒரு நாம தள்ளுறோம், ஓகேவா? சோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நாம வந்து தள்ளுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இப்போ மேஜையை தள்ள முடியுமா? முடியும். ஏன்னா நாம அந்த பாப்பாவை விட அதிகமான ஃபோர்ஸ் வந்து கொடுப்போம், ஓகேவா? அப்ப என்ன காரணம்? அது நகரல அப்படின்னா, இப்போ ஒரே மேஜை தான் 2 பேர் தள்ளுறாங்க, ஒரு குட்டி பாப்பா வந்து தள்ளுறாங்கன்னா அவங்க ஃபோர்ஸ் வந்து கம்மியா கொடுக்குறாங்க, அப்படி கம்மியா கொடுத்தாங்கன்னா அது நகராது, அப்படியே ஓய்வு நிலையில தான் இருக்கும். The applied force is less than the object's inertia and static frictional force. செலுத்தப்பட்ட விசை வந்து பொருளின் நிலைமம் மற்றும் நிலை உராய்வு விசையை விட குறைவு, ஓகேவா? இந்த பொருள் என்ன வெயிட் இருக்கோ அதை விட நம்ம ஃபோர்ஸ் அதிகமா கொடுத்தாதான் அது நகரும், அப்படிதானே? அப்போ அந்த பாப்பா கொடுக்கும்போது ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு, அங்க இருக்கக்கூடிய அந்த நிலைமம் அதுல இருக்கக்கூடிய உராய்வு விசையை விட நாம கொடுக்கிற ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால அது நகரல. அதே இது ஒரு பெரிய ஆள் வந்து தள்ளும் போது அது நகருதுன்னா அவங்க கொடுக்கிற ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கிறதுனால ஈஸியா அது நகருது, அவ்வளவுதான். மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மாஸ் வந்து ஜீரோனா அங்க பொருளே இருக்காது. ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட், இதுவும் ராங். அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்டு பை இனர்ஷியா, இதுவும் ராங். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். Which organism are most abundant
இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இன் ஏ கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம். புல்வெளி சுற்றுச்சூழல் அமைப்பில் எண்ணிக்கையில் மிக அதிகமாக உள்ள உயிரினங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அதிகமா இருக்கும்? இப்போ நம்ம ப்ரொடியூசரா கன்சியூமரா யார் அதிகமா இருக்காங்க? ப்ரொடியூசரா கன்சியூமரா? ப்ரொடியூசர் தான் அதிகமா இருக்காங்க. யாரு ப்ரொடியூஸ் பண்றா? தாவரங்கள். அப்படிதானே? கிராஸு, பிளான்ட்ஸு நம்மள விட தாவரங்கள் தான் என்னதா இருக்கு? அதிகமா இருக்கு. ப்ரொடியூசர் அதிகமா இருக்காங்க. ஸோ தாவரங்கள் தான் ப்ரொடியூசர். யாரு வந்து உணவு உற்பத்தி பண்றாங்களோ அவங்க தான் ப்ரொடியூசர்ன்னு சொல்றோம். ஓகே. அப்போ உற்பத்தியாளர்கள் தான் அதிகமா இருக்காங்க. மெனி எக்கோசிஸ்டம் ப்ரொடியூசர் ஆர் அட் த பேஸ் ஆஃப் த ஃபுட் செயின் அண்ட் பிரமிட். அப்படிதானே? எல்லா இதுலயுமே பேஸ் யாரு? பிளான்ட்ஸ் தான். பிளான்ட்ஸ் இல்ல அப்படின்னா அதுக்கு மேல ஃபுட் செயின் வந்து மேல மேல போகாது. ஓகேவா? ஸோ தாவரங்கள் இருக்கும். அந்த தாவரத்த ஒண்ணு சாப்பிடும். அந்த அந்த இப்போ ஒரு கிராஸ் ஹோப்பர் இருக்கு. அது சாப்பிடும். அத ஒரு தவளை சாப்பிடும். அந்த தவளைய ஒரு பாம்பு சாப்பிடும். பாம்ப வந்து ஒரு கழுகு சாப்பிடும். அந்த கழுக திருப்பி அப்படியே போய்க்கிட்டே இருக்கும் அந்த ஃபுட் செயின் வந்து. ஓகேவா? அப்போ பேஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் பிளான்ட் தான். ஓகேவா? எந்த சுற்றுச்சூழல் அமைப்பிலும் உணவுச் சங்கிலி மற்றும் பிரமிடின் அடிப்படையில் உற்பத்தியாளர்கள் உள்ளனர். அவற்றின் எண்ணிக்கை எப்போதும் அதிகமாக இருக்கும். புல்வெளி, புற்கள், தாவரங்கள், உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் தான் யாரு அதிகமா இருப்பாங்க. ப்ரொடியூசர்னா யாருன்னா உற்பத்தியாளர்கள். உற்பத்தியாளர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள், பிளான்ட்ஸ் இது எல்லாமே வந்துரும். அதே கன்சியூமர்னா யாரு அப்படின்னா, மனுஷன் கூட கன்சியூமர் தான். அப்படிதானே? வெஜிடேரியன் சாப்பிடுவோம், நான் வெஜிடேரியன் சாப்பிடுவோம். இப்ப அந்த தாவரத்த சாப்பிடக்கூடிய அந்த பூச்சிகளா இருக்கட்டும், இல்ல ஆடு, மாடு அந்த மாதிரி எதுனாலும் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரொடியூசர் தான் அதிகமா இருக்காங்க. ஓகேவா? உற்பத்தியாளர்கள் தான் அதிகம். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் 2 அண்ட் 3ல 11 ஆகஸ்ட் 2026ல கேட்ட ஜிகே அண்ட் சயன்ஸ் கொஸ்டின். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஆகஸ்ட் 3ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ, அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணும். மேத்ஸ்க்கு பிடிஎஃப் வேணும், சயன்ஸ்க்கு வேணும், ஜெனரல் அவேர்னஸ்க்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி பிடிஎஃப் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஷிஃப்ட் கொஸ்டின் அப்படின்னா I1 குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸோட ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிட்டேன். 399 வந்து ஷிஃப்ட் கொஸ்டினோட ஃபீஸ். அதே குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் அப்படின்னா கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 999. ஆனா குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேர்னா I1 குரூப் டி சிஏ, ஷிஃப்ட் கொஸ்டின்னா I1 குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. இனி அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்குலாம் முந்தின ஷிஃப்ட்டோட கொஸ்டின் வந்து அப்படியே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? எல்லா கொஸ்டினும் இல்லனாலும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து வரும். ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா 3 ஆகஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு, 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு. இப்பலாம் பாத்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின் வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டும் ரிப்பீட் ஆகுது. அதே இது சயின்ஸ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, சேம் கொஸ்டின் ஒரு 3 to 4 இல்லன்னா 4 to 5 ரிப்பீட் ஆகுது. அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த 25க்கு லாஸ்ட் மினிட்ல ஒரு 10 கொஸ்டின் அந்த ரிலேட்டடான கொஸ்டின், அந்த ரிப்பீட்டடான கொஸ்டின் எல்லாம் படிக்கும்போது, அதிலயே ஒரு 10 கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ணிறலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு டெஸ்ட் போடும்போது ஒரு 60 மார்க் இல்ல 65, 70 வருது அப்படின்னா, இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிட்டீங்கன்னா, இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும். இதுல கேட்ட கொஸ்டின்ஸ் இதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். கண்டிப்பா உங்களோட ஸ்கோர வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வந்து எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மறக்காம மெசேஜ் பண்ணிருங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டின்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, அடுத்து வரக்கூடிய என்டிபிசி படிக்க போறேன் மேடம். அடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்க போறேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. ஓகேவா? சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.